அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரிலையன்ஸ், ஜியோ போன்ற நிறுவனங்களை நடத்தி வரும் தொழில்துறை, வணிகம், பங்குச்சந்தையில் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்து வரும் திரு திருபாய் அம்பானியின் புதல்வன் திரு முகேஷ் அம்பானியின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். திரு முகேஷ் அம்பானி அவர்கள் 19/4/1967 வருடம் இரவு 7 மணிக்கு பிறந்துள்ளார். ஏமன் என்கிற இடத்தில். அவர் விருச்சிக லக்னம், தனுசு ராசியில் பிறந்துள்ளார். அவருடைய லக்னத்தில் சனியும், 2ஆம் இடத்தில் சந்திரனும், 12ஆம் இடத்தில் ராகுவும், 10ஆம் இடத்தில் குருவும், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் உச்ச சூரியனுடன் புதன், சுக்கிரன், கேது இணைந்துள்ளது. அவர் கிரக சேர்க்கையின் அடிப்படையில் நல்ல அறிவுத்திறன், தெளிவான அறிவு, சிந்திக்கும் திறன் கொண்டவராகவும், கலைநயம் கொண்டவராகவும், திட்டமிடும், வடிவமைக்கும் திறன், தொழில் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். சுயதொழில் திறன் கொண்டவராக இருக்கின்றார். அதே போல எப்பொழுதும் மனதால் இயங்குபவராக இருக்கின்றார். மற்றவர் மனதை புரிந்து கொண்டு, மற்றவர் தேவைகளை புரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல அவர்களின் தேவைக்காக செயல்படும் குணம் படைத்தவராக இருக்கின்றார். அதிக ஆற்றல் திறன் பொருந்தியவராக இருக்கின்றார். இவருடைய லக்னாதிபதி செவ்வாய் 7இல் இருப்பது இவர் மனைவி மீது இருக்கக்கூடிய அன்பை காட்டுகின்றது. அதே போல 7ஆம் அதிபதி 6இலிருந்தும் 6ஆம் அதிபதி 7இலிருந்தும் இருப்பது சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை அமைப்பு 6-7 சிறப்பான அமைப்பை தருகின்றது. 6ஆம் இடத்தில் கேது இருப்பது, இதே போல நாம் முன்பே பார்த்தோம், திரு ரத்தன் டாடா அவர்களின் ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் கேது இருந்து அவருக்கு சிறப்பான யோக அமைப்பை தந்தது. இப்படிப்பட்டவர்கள் அதிக சுறுசுறுப்பாகவும், பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களாகவும், உணர்வுகளை சிறப்பாக கையாண்டு தன் வேலை அமைப்பில் உச்சநிலை அடைவதே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இவருடைய லக்னம் சிறப்பான அமைப்பில் உள்ளது. அதே போல 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து வருவது மிக யோகமான அமைப்பை தருகின்றது. இவர் குடும்பமே ஒரு தொழில் சார்ந்த குடும்பமாக உள்ளது. அதே போல 9ஆம் அதிபதி 2இலிருந்து வருவது சந்திரன் வருவது, இவர் கலை, விளையாட்டு போன்ற ஆன்மீகம் போன்ற துறைகளில் அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பார். இவர் குடும்பம் அந்த துறைகளில் அதிக ஈடுபாடு செலுத்தும். அதே போலவே இவர்கள் சார்ந்து IPL நிறுவனமாகட்டும், ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் போன்று கலைத்துறை ஈடுபாடு கொண்ட அதிக நிறுவனங்களை இவர் தொடங்கியிருக்கின்றார். இவருடைய 3ஆம் அதிபதியான சனி லக்னத்திலிருந்து வருவது இளைய சகோதரர் இவர் மூலமாக பாதிக்கப்படும் அமைப்பை எடுத்துக்காட்டுகின்றது. அதே போல ராகு 12இல் மறைவது மிக யோகமான பலன்களை தருகின்றது. அது இவருக்கு ஏரோஸ்பேஸ் லிமிடெட், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், ராகுக்கே உரித்தான லாஜிஸ்டிக்ஸ், இது போன்ற தொலைதூர வணிக அமைப்பிலான மற்றும் ஒரு இடம், நிலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் சம்பந்தப்பட்ட வருவாய் அமைப்பை மிக சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக ராகு உள்ளது. ராகுவின் சுபத்துவம் இவருக்கு நெட்வொர்க்கிங், ஏரோஸ்பேஸ், லாஜிஸ்டிக்ஸ் இது போன்ற துறைகளில் சாதிப்பதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது. அதே போல 5ஆம் அதிபதி 6இலிருந்து வருவது மற்றும் கேதுவின் அமைப்பு இவர் எனர்ஜி தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்க உதவிகரமாக உள்ளது. ரிலையன்ஸ் பவர் லிமிடெட், எனர்ஜி லிமிடெட் இது போன்ற நிறுவனங்களை ஏற்படுத்துவதற்கு அது மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதே போல 6ஆம் இடத்தில் நிறைய கிரக அமைப்புகள் இருப்பது இவருக்கு ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ், ரிலையன்ஸ் ரிஃபைனிங்ஸ் இது போன்ற கம்பெனிகளை ஏற்படுத்தி அவருக்கு அதிக வருமானத்தையும் தொழில்துறை முன்னேற்றத்தையும் தந்தது. அதே போல புதன் சுபத்துவமாக இருப்பது 8 மற்றும் 11க்குரிய புதன் இவருக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. அது இவருக்கு ஃபினான்சியல் சர்வீஸ், ரிலையன்ஸ் லைஃப் சயின்ஸ் போன்ற கம்பெனிகளை ஏற்படுத்தி இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை தந்திருக்கின்றது. இவருடைய கிரக அமைப்புகளும் சரி, ராசி கட்டத்தில் உள்ள சேர்க்கை, பார்வை மற்றும் அனைத்து அமைப்புகளும் யோகமான சிறப்பான பலன்களை தரும் நிலையில் உள்ளதால் மற்றும் குடும்ப அமைப்பு வலுவாக இருப்பதனால் இவருக்கு இன்னும் அதிகப்படியான முன்னேற்றமான நிலைகளை தென்படுகின்றது. எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய மிகச்சிறந்த யோகமான ஜாதகமாக உள்ளது. வாழ்க வளமுடன். மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் சந்திப்போம். நன்றி.